ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்க்க போனால் பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது இது. இது வந்து கிடைச்சா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இல்லை மாதத்தில் ஒரு டைம் கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். இது வந்து பறித்து 2 நாள் ஆகுது. இது கையிலே வச்சு இது பண்ணலாம் உடைக்கலாம் பார்த்தா ட்ரை பண்ணால் உடைக்க முடியல. எப்படியே ஒரு கஷ்டப்பட்டு ஒன்று உடச்சிட்டேன். இதில் உள்ள விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த கசக்கும் குழம்புல போட்டால் கசக்கும். அதனால் இந்த விதை உள்ள விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காண்டி எனக்கு என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி பூண்டு இடிப்போம்ல அந்த உரலில் போட்டு தான் இடிக்க போகிறேன். எல்லாத்தையும் இடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா விதையும் வந்துடும். நல்லா ஒரு 10 டைம்லாம் நான் கழுவுனேன் அந்த விதை போடுறதுக்காண்டி. நல்லா இடிச்சுக்கணும். ஒரு காய் ஒரு டைம் இடித்தாலே அது உள்ள விதையெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். நிறைய டைம் இடிக்கணும் இல்லை. இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வதங்கின மட்டும் இருந்துச்சு காய். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. 2 நாளாக வளைஞ்சாலும் கொஞ்சம் வதங்கினால இடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது இடித்து தண்ணியில் போட்டுக்கணும். ஏன்னா கருப்பாயிரும் காயை. நம்ம இடித்த உடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டுடணும். இப்போ நம்ம சும்மா மேலே வச்சோம்னா கருப்பாயிரும். காயே கருப்பாயிரும். உங்களுக்கு எல்லாத்தையும் இடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உரல்லே எந்த அளவுக்கு விதை இருக்குது பாருங்கள். இப்போ கழுவுனா எந்த அளவுக்கு விதை இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக கழுவுனா எல்லா விதையும் வந்துடும். கையை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். 10 டைம்லாம் கழுவுணுங்க பாருங்கள். எவ்வளோ விதை தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைமே எவ்வளோ விதை தெரியுதுன்னு. அதே மாதிரி ஒரு 10 டைம்லாம் கழுவுனேன் நான் அந்த காயை. கழுவிட்டு எவ்வளோ சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1, 2 விதை இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தால் பரவாயில்ல. நிறைய விதை இருந்தால் தான் குழம்பே கசக்கிற மாட்டாயிரும். அதை தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சிடலாம். தண்ணி ஊற்றாம வச்சுருந்தா கருப்பாயிரும் காய். இப்போ வந்து குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு கடையை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். மண் சட்டி இல்லை. கடாயை சூடானா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா ஒரு டைம் டப்புன்னு வெடிச்சிச்சு பாருங்கள். கையெல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு. ஏன் இப்படி வெடிக்கிறதில்ல? இந்த சில்வர் பாத்திரம் வச்சாலே இது மாதிரி வெடிக்குது. அது எதனால் வெடிக்குதுன்னு தெரில. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 சேர்த்துக்கிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோன்னே ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இது போட்டோன்னே புளிக்குழம்பு வாசம் தான் அடிக்கும். நம்ம வெந்தயம் சேர்த்தாலே புளிக்குழம்பு வாசம் தான் அடிக்கும் நம்மளுக்கு. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த அடுத்த செகண்டே சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பு நிறைய நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சேன். நிறைய வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப்பு நிறையா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் 1 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன கட் பண்ண தேவை கிடையாது. குழம்புக்குலாம் 1 2 கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். புளி குழம்புக்கெலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம்னால டக்குன்னு வதங்கிடும். பெரிய வெங்காயம் தான் ரொம்ப டைம் எடுக்கும். சின்ன வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். ரொம்ப டைம் எடுக்காது வெங்காயம் வதங்குறதுக்கு. அது கூட ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 10 பல்லுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். 10 பல் பூண்டு நம்ம சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நான் வந்து 2 தக்காளி, நான் பழம் தக்காளியாக எடுத்து நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக இருக்கணும் தக்காளி. அப்போ தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பழந்தக்காளியாக எடுத்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துருங்க. பத்தலைனா குழம்புக்கு பத்தலைனா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைனா லாஸ்ட்டில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வதக்க தேவை கிடையாது. தக்காளி வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்.
எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காவை, அதை சேர்த்துக்கலாம். அது வந்து 1 2 விதை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. அதெல்லாம் 1 2 இருக்கும். அதனால் பரவாயில்ல. அது கசப்புத்தன்மை இருக்காது. நிறைய போட்டால் தான் கசப்புத்தன்மை இருக்கும். எல்லா சுண்டக்காவும் சேர்த்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே நல்லா வேகணும். பாதி வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் சுண்டக்காய். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. எண்ணெயிலே நல்லா வேக விட்டுக்கலாம் சுண்டக்காவை. சுண்டல் வத்தல் குழம்பு நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் இருக்கும். சுண்டக்காய் சுண்டை வத்தல் குழம்பு. வத்தல் வந்து நானே போட்டு நானே குழம்பு வச்சேன். வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும். கல்யாணக்கார வீட்லலாம் அந்த வத்தல் குழம்பு தான் போடுவாங்க. சுண்டை வத்தல் குழம்பு தான் நிறைய ஊரில் போடுவாங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைடு தான் சுண்டை வத்தல் குழம்பு தான் அதிகம் போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து கல்யாணக்கார வீட்டில் சுண்டை வத்தல் குழம்பு வைப்பாங்க. வத்தல் குழம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. சைவம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வத்தல் குழம்பு இருக்கும். அதில் சுண்டை வத்தல் குழம்பு தான் இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சு சாப்பிட போகிறேன். லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது என்னதுன்னு. நல்லா வந்து எண்ணெயிலே வேக விடணும். பாதி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் கலர். வந்து சுண்டைக்காய் வந்து பச்சை கலர் சேர்த்தோம். எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயிலே வேகணும். நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது சுண்டைக்காய் செய்து வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 டைம் கிடச்சா கூட 2 டைம் இல்லை மாதத்தில் ஒரு டைம் கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இது. சுண்டைக்காய் சட்னி கூட வைக்கலாம் அதில். இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் போல் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் போல் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை வந்தப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே தனி மிளகாத்தூள் தான். குழம்புத்தூள் இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள்லாம் எல்லாமே எல்லா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து அரைப்பாங்களா, அது வந்து 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் தான். இது குழம்புத்தூள்லாம் நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முன்னாடியே சேர்க்க நான் மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாடை வரைக்கும் இதிலே பாதி வதக்கணும். எண்ணெயிலே பாதி வதக்கிடணும் பச்சை வாடை போகிற வரைக்கும். சில பேர்லாம் புளி தண்ணியிலே மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து கரைச்சி ஊற்றுவாங்க. அது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது மட்டும் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோமா அதை தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வேணுமோ தண்ணியை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறனா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் போல தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மட்டும் தெரிஞ்சு சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றிருக்கேன். ஏன்னா அண்ணி இப்போ பிள்ளைங்க வருவாங்க மத்தியானத்தில், அவங்க சாப்பிடுவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். போதும், இந்த அளவுக்கு குழம்பு போதும். கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சுவை கொடுக்கணும்னா ஒரு துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கலை. ஏன்னா எனக்கு வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும் வெல்லம் சேர்த்திங்கன்னா. எனக்கு வெல்லம் தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்க மட்டும் தெரியும். எனக்கு காரம் தான் தேவை. அதனால் நான் இனிப்பு சேர்க்கலை. ஒரு துண்டு இனிப்பு வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து வர பாருங்க. பாதி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது குழம்பு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது குழம்பு. இது வந்து தண்ணியாக இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும் இது குழம்பு. நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு வந்துட்டுருக்குண்ணா. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள்.
நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக கெட்டியாயிரும். சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி. பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு முழுமையாக குழம்பு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு குழம்பு இருந்தது எந்த அளவுக்கு அங்கே ஆயிருக்குன்னு காமிக்கிறீங்க பாருங்கள். செம்ம கெட்டியாகவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தேன் போல் இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அப்படியே தேனை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். யாருமே கையே வைக்கல, இன்னும் சாப்பிடவே இல்லை. நல்லா முழுமையாக ஆறிச்சு குழம்பு. எந்தளவுக்கு தேன் போல் இருக்குது பாருங்கள் எப்படின்னு. சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு அது மேலே தேன் மட்டும் அந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சுண்டக்காய் கிடச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சுண்டக்காய். சண்டைக்காரங்க கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடுங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. என்ன சைடிஷ் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிற மாதிரி எனக்கு மாங்காய் புளிக்குழம்புக்குலாம் எனக்கு மாங்காய் நசுக்கி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.